ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். மிக அருமையான வேதவசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் நமக்கு ஒருவன் மாத்திரம் எதிராளி, அவன்தான் பிசாசு. அந்த பிசாசை நாம் எப்படி இருந்தால் ஜெயிக்கலாம், அவன் என்ன செய்கிறான், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் எதிரியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை பிசாசு ஒவ்வொருடைய ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்து கொண்டிருக்கிற மாத்திரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். மெய்யாகவே நம் ஆவிக்குரிய விதத்தில் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி ஒவ்வொரு நாளிலும் பிசாசை ஜெயிக்க வேண்டும், அவன் எந்த விதத்தில் நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை அவனை பற்றி நன்கு அறிந்து ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவனை ஜெயிப்பதற்கு தேவனுடைய ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஞானத்தை பெற்று நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தானை ஜெயிப்பதற்கு தேவன் எப்படி அவர் வேத வசனங்களை பயன்படுத்தினார் என்று நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். சோதிக்கப்படுகையில் பிசாசானவன் உயர்ந்த மலையில் கொண்டு சென்றான். கற்களை அப்பமாக்கி சாப்பிடும்படியாக தேவனிடத்தில் சொன்னான். அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து மனிதனாகிய நம்மிடத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான். தேவனிடத்தில் அந்நாட்களில் மனிதனாக பிறந்த இயேசுவினிடத்திலும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து தேவனை விழுங்கலாம் என்று அவனும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு, அப்பொழுது இயேசு எப்படி அவனை ஜெயித்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்களை எந்த நேரத்தில் அவனிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று ஒரு விழிப்புள்ளவர்களாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பீர்கள் என்றால், இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அந்நாட்கள், அதுபோல் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்களும் தெளிவுள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது அவனை நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் அவன் விழுங்கி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து கீழே தள்ளி அவனை விழுங்கி விடுவான். ஆனால் அவனிடத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து தெளிவுள்ளவர்களாக இருந்து விழிப்புள்ளவர்களாக இருந்து அவனை ஜெயித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் விழிப்புள்ளவர்களாக இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எங்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் தெளிவுள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக உம்முடைய வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்க, அவனை மேற்கொள்ள எங்களுக்கு சகல அதிகாரத்தையும் எங்களுக்காக நீங்கள் கொடுத்து வைத்திருக்கீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவனை ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்கும்படியாக ஒரு தெளிந்த புத்தியை, ஒரு விழிப்பை நீர் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிசாசை ஜெயிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் தெளிந்த புத்தியும் விழிப்பையும் நீர் ஆண்டவன் இந்த புதிய நாளில் நீர் கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.